வாணியம்பாடி அருகே நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 3 இளைஞர்கள் தாக்கி 9 பேர் கொண்ட கும்பல் 2 சவரன் தங்கச்சங்கிலி 10,000 ரூபாய் ரொக்க பணம் 2 செல்போன் பறித்த சம்பவம் வாணியம்பாடியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நகை பணம் மற்றும் செல்போன் கொள்ளையடித்துக் கொண்ட தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த புத்துக்கோயில் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி உள்ள சர்வீஸ் சாலையில் அதே பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவர் உதயா மற்றும் கோகுல் ஆகியோர் பேசிக்கொண்டு வழியாக வந்தபோது 4 பேர் கொண்ட இருசக்கர வாகனத்தில் வந்த 9 மர்ம நபர்கள் உதய் மற்றும் கோகுலை தாக்கி உதயாவின் செல்போன் மற்றும் கோகுலின் கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரன் தங்கச்சங்கிலி அவரிடம் இருந்த 10,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு தப்பி சென்றனர். மேலும் அதே சாலையில் பெத்தக்கல்லிப்புள்ளி பகுதியை சேர்ந்த தினேஷ் என்பவரின் செல்போனையும் பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றனர். இதை குறித்து உதயா, கோகுல், தினேஷ் ஆகியோர் அம்பலூர் காவல் நிலையத்தில் அடுத்தடுத்து 3 புகார்கள் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்.